சமீப ஆராய்ச்சியில யுனைடெட் நேஷன் அப்படின்னு சொல்லப்படுற பன்னாட்டு அமைப்பு ஒரு அதிர்ச்சியான தகவலை வெளியிட்டு இருக்காங்க. உலகத்துல உள்ள 400 கோடி பேருக்கு ஒரு வருடத்துல ஒரு மாதமாவது நீர் பற்றாக்குறை ஏற்படுதுன்னு சொல்றாங்க. ஆமாங்க, நேத்து ஜனவரி 20, 2026 நடந்த ஒரு பிரஸ் மீட்ல யுனைடெட் நேஷன் அவங்க செஞ்ச ஆராய்ச்சிகளை வெளியிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு தலைப்பு வச்சிருக்காங்க. அதுதான் குளோபல் வாட்டர் பேங்க்ரப்சி. பேங்க்ரப்சி அப்படின்னா தமிழ்ல திவால்னு சொல்லுவோம். அது தண்ணிக்கே திவாலா. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மளோட குடிநீர் அழிஞ்சு கொண்டே வருது. போதுமான தண்ணீர் யாருக்குமே கிடைக்கிறது இல்ல. ஆனா இந்த ஒரு பிரஸ் மீட்ல இவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, குடிநீரானது அழிஞ்சிட்டே வரல, அது ஏற்கனவே நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான தகவலை வெளியிடுறாங்க. இது எதனால நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதிகபட்ச பயன்பாடு, காலநிலை மாற்றம், பனிக்கட்டிகள் உருகுதல், இந்த மாதிரி பல காரணங்களை முன்வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 1990ல இருந்து 50% ஏரிகள் அழிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி 1970ல இருந்து கிட்டத்தட்ட 30% பனிக்கட்டிகள் உருகி இருக்குன்னு சொல்றாங்க. இது எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு தேவையான குடிநீரை நம்மளே அழிச்சிருக்கும் தான் சொல்லணும். உதாரணத்துக்கு ஒரு ஆறு ஒரு இடத்துல போகுது அப்படின்னா, அதுல இருந்து நீரை நம்ம பயன்படுத்துறதுக்கு அப்புறம் நம்மளோட இயற்கையானது திருப்பியும் அதுல நிரப்பிடும். ஆனா இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த இயற்கை நிரப்புவதற்கு நேரமே தராம நம்ம அதுக்கு முன்னாடி அந்த நீரை சுரண்டி எடுத்துடுறோம். இதனாலதான் அந்த ஆறு இருந்த இடத்துல ஒரு தடையுமே இல்லாத மாதிரி காய்ந்த நிலமா மாறிடுது. இந்த மாதிரி சதுப்பு நில இழப்புகள் 50 வருடத்துக்கு முன்னாடி இருந்துட்டு வருது. ஆனா அதை நம்ம கவனிக்காம விட்டதுனால இப்ப மிகவும் பாதிப்புக்கு உள்ளாயிருக்கும். அதனால இனிமேலாவது தண்ணீரை கவனமா பயன்படுத்துங்க.